15 மற்றும் அதற்கும் கீழ் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கான 500 ரிங்கிட் சிறப்பு நிதி உதவி எதிர்வரும் பிப்ரவரி 25 வழங்கப்படும். ஒப்பந்த ஊழியர்கள், மைஸ்தப் பணியாளர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், ஓட்டுநர்களும் அவர்களில் அடங்குவர். அதே சமயம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், பென்ஷன் வாங்குபவர்கள், வாங்காதவர்கள் ஆகியோருக்கும் அதே நாளில் 250 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படுகிறது. பொதுச்சேவைத்துறையின் தலைமை இயக்குநர் தன்சி ஒன் அஹ்மத் டலன் அப்துல் அசீஸ் கையெழுத்திட்ட சுற்றறிக்கையில் அந்த அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. பிப்ரவரி 25 மரணமடைந்தோருக்கும் இந்நிதி வழங்கப்படும். இந்த பிகேகே சிறப்பு நிதி உதவிக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இவ்வேளையில் உயர் நிர்வாக பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த நிதி வழங்கப்படாது. அதேபோல் இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 25 வரை கட்டொழுங்கு நடவடிக்கைக்கு ஆளான, வேலை நீக்கம் செய்யப்பட்ட, பதவி இறக்கம் கண்ட அல்லது பணியிலிருந்து விலகியவர்களும் இதனை பெற தகுதி பெற மாட்டார்கள். பணி இடைநீக்கம் செய்யப்பட்டோர், கட்டொழுங்கு குற்றச்சாட்டு வெளியிட்டோருக்கும் அத்தடை பொருந்தும். குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படும் வரை அவர்களுக்கான பிகேகே நிதி உதவி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என அந்த அறிக்கை மேலும் கூறியது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களின் துயரில் மற்ற நாடுகளைப் போல நாமும் பங்கு கொள்கிறோம். அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர பிரார்த்திப்போம். ஆனால் அதே சமயம் உள்நாட்டு தேவைகளும் நமக்கு முக்கியம். மலேசியர்களையும் அரசாங்கம் பார்க்க வேண்டும் என பர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பர்சகத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கேட்டுக் கொண்டுள்ளார். காசாவின் மறு நிர்மாணித்தலின் ஒரு பகுதியாக அங்கு பள்ளிக்கூடம், மருத்துவமனை மற்றும் மசூதியை மலேசியா கட்டவிருப்பதாக பிரதமர் கூறியிருந்தது குறித்து சஞ்சீவன் தனது எக்ஸ் தளத்தில் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். காசாவில் கவனம் செலுத்தும் முன் மலேசியர்களுக்கான உங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். எண்ணெய் விலை குறைப்பு, கார் விலை குறைப்பு, இலவச கல்வி, பிடிஎன் அகற்றம் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேறிவிட்டனவா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் மலேசியாவுக்குத்தான் பிரதமர், காசாவுக்கு அல்ல என சஞ்சீவன் சுட்டிக்காட்டினார். ஜப்பான் அரசாங்கத்துடன் இணைந்து காசாவில் மறு நிர்மாணிப்பு பணிகளை மலேசியா முன்னெடுக்கவிருப்பதாக வீடியோ பதிவு வாயிலாக முன்னதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கோலாலம்பூர் பழைய கிள்ளான் சாலையில் இரவு கேளிக்கை விடுதிக்கு வெளியே நின்றிருந்த ஆடவர்களை 2 வாகனங்கள் மோதிவிட்டு தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் 5 கைதாகியுள்ளனர். ஸ்லாங்கூர் பந்திங்கில் கைதான அந்த 5 பேருமே பழைய குற்றப்பதிவுகளை கொண்டவர்கள் என கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் அஸ்ரி அக்மர் அயூப் தெரிவித்தார். இந்நிலையில் மேலும் 3 சந்தேக நபர்கள் தேடப்படுகின்றனர். அவர்களாக சரணடைந்தால் நல்லது என அஸ்ரி கூறினார். 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் கொலை முயற்சியாக அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. முன்னதாக அந்த கேளிக்கை விடுதிக்குள் 2 கும்பல்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறே வெள்ளியில் வரை தொடர்ந்திருப்பது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. சாலையோரமாக ஒரு கும்பல் நின்றிருக்க அங்கு வேகமாக 2 கார்களில் வந்த மற்றொரு கும்பல் கூட்டத்தினரை மோதியது. சற்று நேரத்தில் யூ-டர்ன் போட்டு எதிர் திசையில் திரும்பி வந்த அவ்விரு வாகனங்களும் மீண்டும் அவர்களை மோத முயன்றன. வைரலான சம்பவத்தில் குறைந்தது 20 காயமடைந்துள்ளனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். தென்சீனாவில் உள்ள வனப்பூங்காவில் ராட்சச மீன் தொட்டிக்குள் கடற்கண்ணி போல் வேடமிட்டு சாகசம் புரிந்த பெண்ணை ஆளுயர மீன் தாக்கும் பயங்கரமான காட்சிகள் வைரலாகியுள்ளன. ரஷ்ய கலைஞரான மாஷா என்பவர் கடற்கண்ணி போல் உடையணிந்து மீன் தொட்டிக்குள் நீந்துவது வீடியோவில் தெரிகிறது.
தனது அருகே மீன்கள் நீந்தி கொண்டிருக்கையில் கண்ணாடி தொட்டிக்கு வெளியிலிருந்து சாகசத்தை காணும் குடும்பங்களை நோக்கி அவர் கையசைக்கிறார். இந்நிலையில் நீரின் மேற்பரப்பு நோக்கி அவர் நகர்ந்த போது ஒரு ராட்சச மீன் அவரின் தலைக்கு மேலே தோன்றியது. கண் இமைக்கும் நேரத்தில் சட்டென மாஷாவின் தலையை தனது பெரிய தாடைகளுக்கு இடையில் மீன் கவ்விக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை சற்றும் எதிர்பாராத வருகையாளர்கள், குறிப்பாக குழந்தைகள் வீதியில் கத்தி கூச்சலிட்டனர். அதில் 22 வயது மாஷாவுக்கு தலை, கழுத்து மற்றும் கண்களில் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் மாஷாவை தாக்கிய மீன் எந்த இனத்தைச் சேர்ந்தது என தெரிவிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட வனப்பூங்கா அதிகாரப்பூர்வமாக அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் மாஷாவுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு தார்மீக இழப்பீடாக வெறும் $100 வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்து வலியோடு இருந்த போதும் சீக்கிரமே மீண்டும் தண்ணீருக்குள் இறங்கி சாகசத்தை தொடருமாறு தாம் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் மாஷா கூறிக்கொண்டார். அமெரிக்கா வாஷிங்டனில் நடுவானில் 64 பேரை ஏற்றி வந்த பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதிக்கொண்ட விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. வாஷிங்டன் தீயணைப்புத் துறையின் தலைவர் அவ்வாறு கூறியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை உயிருடன் மீட்கும் பணிகள் தற்போது சடலங்களை தேடும் பணிகளாக மாற்றப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். மோதலுக்கு பிறகு பயணிகள் விமானம் பனி மூடிய பொத்தமேக் நகரில் விழுந்து நொறுங்கிய நிலையில் அங்கிருந்து இதுவரை 28 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட உறைபனியாக இருக்கும் நதியில் சுமார் 300 பேர் பல சவால்களுக்கு மத்தியில் அப்பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விமானங்கள் மோதிக்கொண்டதற்கான காரணங்கள் இதுவரை தெரிய வரவில்லை. கேன்சஸ் நகரிலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த பயணிகள் விமானம் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முன்பாக ராணுவ பிளாக் ஹாக் ஹெலிகாப்டருடன் மோதி விழுந்து நொறுங்கியது. பதைக்க வைக்கும் அக்காட்சிகள் வைரலாகியுள்ளன. ஈராயிரத்து 23ஆம் ஆண்டு ஸ்வீடனில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குர் ஆனை எரித்த சல்வான் மோமிகா எனும் ஈராக் கிறிஸ்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மோமிகா கொல்லப்பட்டதாக கூறிய போலீஸ் இதுவரை 5 சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறது. அந்த கொலையை கண்டித்துள்ள ஸ்வீடன் பிரதமர் அந்த தாக்குதலின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் இருக்கலாம் என யூகத்தை கிளப்பியிருக்கின்றார். இஸ்லாமிய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பெயர் பெற்றவரான மோமிகா 2023ஆம் ஆண்டு ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் மசூதிக்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தின் போது திருக்குர் ஆனை எரித்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தினார். இது முஸ்லிம் உலக நாடுகளின் கடும் கண்டனங்களை பெற்றது. ஸ்டாக்ஹோம் மசூதி சம்பவம் தவிர இதர 3 சந்தர்ப்பங்களிலும் அவன் குர்ஆனை எரித்துள்ளான். அவனுக்கு உடந்தையாக சல்வான் நஜிம் என்பவனும் குர்ஆனை எரித்துள்ளான். அது தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிவாகி விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். திடீரென மோமிகா சுட்டுக் கொல்லப்பட்டதால் வழக்கின் தீர்ப்பை ஸ்டாக்ஹோம் நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது.